வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWE அடுத்து நடக்க போகிற ஒரு முக்கியமான பேப்பர் வியூவான எலிமினேஷன் சேம்பர். அந்த எலிமினேஷன் சேம்பரில் ஷாக்கிங்கான மூமெண்ட்லாம் என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். WWE அடுத்து நடக்க போகிற பேப்பர் வியூவே பெரிய பேப்பர் வியூவில் ஒன்றான எலிமினேஷன் சேம்பர் நடக்க போகுது. இந்த எலிமினேஷன் சேம்பரில் பல நல்ல மேட்சஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபின் பாலர் சிஎம் மேட்ச்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலிமினேஷன் சேம்பர்லேயே ரொம்ப ஹைலைட் ஆனது மெயின் ஈவெண்ட் நடக்க போகிற மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர். அந்த மென்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் பலவிதமான ஷாக்கிங்கான மூமெண்ட்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இதில் செலக்ட் ஆகிருக்க ஆள்லாம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ராண்டி ஆர்டன், இன்னொன்று கோடி ரோட்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான ஆளான எல்ஏ நைட். 3 பேருமே ஒரு நல்ல ரெஸ்லர். இது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபிகேஷன் ஆவாங்க. இந்த எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபிகேஷன் ஆனாலும் என்னென்ன ஃபியூடு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மென்ஸ் எலிமினேஷன் சேம்பரை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஆர்டன் உள்ள இருக்கிறதுனால இந்த ராண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணுறதுக்காக, ஏன்னா அலிஸ்டர் பிளாக்கை கூட மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி தான் ராண்டி ஆர்டன் இந்த மேட்சை ஜெயிச்சிருப்பார். எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷனை ஜெயிச்சிருப்பார். அதனால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அலிஸ்டர் பிளாக் உள்ளே ராண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அலிஸ்டர் பிளாக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் மீண்டும் ஒரு ஸ்டோரி லைன் உருவாகி அலிஸ்டர் பிளாக்கும் ராண்டி ஆர்டனுக்கு ரெசில்மேனியாவில் ஒரு மேட்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்காக, இந்த ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணுறதுக்காக இங்கே உள்ற புந்து அடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக இந்த எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகிருக்க இன்னொரு மெம்பரான கோடி ரோட்ஸ் இந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவை பொறுத்த வரைக்குமே மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் எந்த சாம்பியன்ஷிப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ட்ரூ மெக்கன்ட்ரி வச்சிருக்க WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனுக்காக தான் இந்த எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டோர்னமெண்ட்டே நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறவங்க தான் ரெசில்மேனியாவில் ட்ரூ மெக்கன்ட்ரியோட மோத போகிறாங்க. அதனாலவே இந்த ஃபீல்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ மெக்கன்ட்ரி இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கா ஃபேக்டும் மீண்டும் உள்ற கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இன்னமும் இவங்களுக்கான ஃபியூடு இன்னும் முடியாத மாதிரி தான் தெரியுது. ஜாக்கா ஃபெக்ட், கோடி ரோட்ஸ், ட்ரூ மெக்கன்ட்ரி. அதனால இந்த ஃபியூடு மிக்ஸ்டப்பா இருக்குன்றதுனால இந்த ஃபியூடுக்காக இவங்க மீண்டும் உள்ற கோடி ரோட்ஸை அட்டாக் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக ஃபைனலாக யாரும் எதிர்பார்க்காத ஷாக்கிங் மூமெண்ட்டாக என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிமினேஷன் சேம்பரில் எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறதுக்கு, அதாவது குவாலிஃபிகேஷன் ஆகிருக்கிற ராண்டி ஆர்டனாக இருக்கட்டும், கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், எல்ஏ நைட்டாக இருக்கட்டும், இனிமேல் குவாலிஃபிகேஷன் ஆக போகிற எல்லாரையுமே சேர்த்து அட்டாக் பண்ண போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக விஷன் டீம், அந்த விஷன் டீம் அட்டாக் பண்ணுறதுல பிராக் லெஸ்னர் லீடிங் பொறுப்பு எடுத்து ஒட்டுமொத்தமாக விஷன் டீமை உள்ற கூட்டு எலிமினேஷன் சேம்பரில் உள்ள எல்லாரையுமே அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க போலாம் அப்படின்ற மாதிரி இந்த நடுப்பகுதியில் ஷாக்கிங்கே எல்லாரையும் அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதனாலவே இந்த எலிமினேஷன் சேம்பர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இப்போ மாறி இருக்கு. பிராக் லெஸ்னர் எலிமினேஷன் சேம்பரில் டிஸ்ட்ராய் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பிராக் லெஸ்னர் ஒரு டிஸ்ட்ராய் பண்ணுறாருன்னா சும்மா சாதாரணமாக இருக்காது, பயங்கரமாக இருக்கும். அதனால் ஒட்டுமொத்த விஷன் டீமும் இந்த எலிமினேஷன் சேம்பரை டிஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க, மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர். அதனால் ரிசல்ட்ஸ்லாம் மாறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.